வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசலாம். அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சஃபோமீட்டர் செடன் செக்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஹோண்டா அமேசான் மாருதி டிசைர் வந்து அதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் டாடா நிறுவனம் அவங்களோட டிகர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து பெரிதளவில் பார்க்கப்படலையோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி ப்ரொப்போசிஷனில் ரொம்பவே ஃபிட் ஆச்சு. ஆன் ரோட் ஒரு 9.6 lakhsல இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஒரு சஃபோர் மீட்டர் செடன் எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்குமே வந்துச்சு. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட XZ ப்ளஸ்ங்க, அதில் வந்து மேனுவல் அண்ட் ஏஎம்டி கிடைக்குது. ஸோ அந்த வேரியண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மாடல் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகுது, நீங்கள் இந்த மாடலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டரி டாடா ஷோரூமுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். நமக்கு டாடா நிறுவன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண அவங்க மேசிவான ஒரு உதவியாக இருக்காங்க. டாட்டாவில் ஒரு நல்ல சர்வீஸ் குவாலிட்டியோட ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்டோட கலர் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இங்கே இந்த டாடா டிகாரில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டிங்க. ஸோ டாடா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரிலேட்டடாக பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது இல்லை. நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தோட தான் ப்ராடக்ட்ஸை கொடுத்து வந்தாங்க. இதுக்கு முந்தின இருந்த ப்ராடக்ட் வந்து அந்த குளோபல் என்கப்போட ப்ரீவியஸ் நாம்ஸ் போடி டெஸ்ட் செஞ்சப்போ 4-star என்கப் ரேட் வாங்கியிருந்துச்சு. 1032 கிலோகிராம் இந்த ப்ராடக்ட்டோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. டியூல் ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், டாப் ஆஃப் த லைன் போகிறப்போ 360 டிகிரி கேமராவோட கொடுத்துருக்காங்க. எனக்கு 6 ஏர்பேக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு மேஜர் மிஸ்ஸாக நான் பார்க்குறேன். சரிங்க, ஸ்ட்ரக்சரல் ரீதியாக சாலிடாக இருக்குது. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் டீசெண்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போது என்ஜின் 84.48 BHP 130 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குறது ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மீதம் விஷயங்களை பேசலாம். நிறையா பேர் கமெண்ட்ஸில் பார்க்குறேன், என்ஜின் மேலே வச்சு காமிக்க சொல்கிறீங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னென்னா எல்லா வாகனத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு ஒரு ஸ்டட் கொடுத்துருப்பாங்க. அந்த மவுண்ட்டில் இருந்து என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் வந்து எந்தளவுக்கு கேபினில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் பார்க்கணுமே வழியே என்ஜினில் மேலே வச்சு இந்த பாட்டில் டெஸ்ட்டில் வந்து நார்த்தில் மேபி வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து முட்டாள்தனம் எனக்கு தெரிஞ்சு. என்ஜினில் வந்து நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ண போகிறது, உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறது கேபின்லேயும் சரி, இந்த எக்ஸ்டீரியர்லேருந்து தான் அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் கண்டெயின் ஆகிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படின்றப்போ நம்ம அதனால தான் வந்து எக்ஸ்டீரியருக்கு இங்கேயும் இன்டீரியருக்கு உள்ளேயும் வச்சு காமிக்கிறோம். ஸோ என்ஜினோட ரெஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம ரியலி நினைக்கிற மாதிரி மோசம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் வந்து அது நம்ம என்ன பிராண்ட் பண்ணுற மாதிரி தெரியும். நீங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பட் பவர் டெலிவரி லீனியராக தான் இருக்கும். மற்ற நீங்கள் ஜாப்பனீஸ் ஆட்டோ மேக்கர்ஸோ ஒரு கொரியன் ஆட்டோ மேக்கர்ஸோ 1.2 கம்பேர் பண்ணும்போது இது பவர் வந்து லீனியராக பொறுமையாக தான் கிடைக்கும். பட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றது ஃபார் 3 சிலிண்டர் இப்போ நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லை. சரிங்க, இந்த வாகனத்தோட ரியல் டைம் மைலேஜ் கேட்டிங்கன்னா ஒரு 15 அப்படின்றது பெட்ரோலில் கிடைக்கும். சிஎன்ஜி போனீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் எடுக்க முடியும். சிஎன்ஜிலையும் கிடைக்குது, சிஎன்ஜியில் டாப் ஆஃப் த லைனுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வெர்ஷனும் கிடைக்குது. அதுவே பாராட்டக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மேலே இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, கீழே இன்சுலேஷன் இல்லை, லைனருக்கு இன்சுலேஷன், பேக் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவும் இல்லை. டிகாரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டார்க் க்ரோம் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்காங்க. சென்டரில் டாட்டாவோட பேட்சிங்க ஒரு வைடான ஒரு ஆடாம் ப்ளே அப்படி தான் நடந்திருக்கு. ரொம்ப ஷட்டிலான ஒரு டிசைன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லாமல் ரொம்ப மாடர்ன் ஏராக்கு தகுந்த மாதிரியும் போகாமல் ஒரு மாதிரி ஒரு ஷட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே உங்களுக்கு எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப்பில் ஒரு ஹெட்லாம்ப் கிளஸ்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்லாம் ஹாலஜன் தான். கீழே வந்து ஃபாக் லாம்ப்ஸுமே வந்து நமக்கு ஒரு ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 170 mm. சிஎன்ஜி போனீங்கன்னா ஒரு 5 mm குறையுது, 165 mm. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பேசலான்னு வரப்போ 2450 mm இந்த ப்ராடக்டோட வீல் பேஸாக இருக்குது. டாடா டிகர் கூட மெயின் காம்படிட்டர்
எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய டிசைருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ். ஸோ இது கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஹிண்டே ஆராவும் இருக்குது. பட் பிரதான காம்படிட்டர்ஸ் கூட தான் நான் கம்பேர் பண்ணி இங்கே எடுத்து வந்திருக்கேன். இப்போது 175/60 R15 டயர் ப்ரொஃபைல்ஸுங்க. உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக வீல் கேப்ஸ் போட்டிருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கிடைக்குது. இந்த XZ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹைப்பர் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைனஸ் அப்படின்றது வந்து நல்லாவே கன்சல்ட் பண்ணி தான் எடுத்து போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கிடைக்குதுங்க. பியானோ பிளாக்ல ORVM கன்சோல் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. உள்ள வந்து மிரரும் சரி, இந்த கன்சோலும் சரி எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக இருக்குது. இந்த இடத்துல எல்இடியில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் லேவர் பண்ணியிருக்காங்க. கீஸ் பொறுத்த வரைக்கும் பாசிவ் என்ட்ரியோட கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் மட்டும்தான் அந்த ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குங்க. லாக், அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெட்லாம்ப் வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியாவில் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து வண்டி எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். பின்னாடி வந்து டாட்டாவோட லோகோ இருக்குது. டோரோட தட்டுலாம் நல்லா சாலிடாக இருக்குங்க. அதில் ஒரு துளி கூட குறை தெரியல. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு வைடாக இருக்குது. டேலைட் ஓப்பனிங்ஸ்ங்கிறது உள்ள வெளிச்சம் அப்படின்றது தாராளமாக போகுங்க. நீங்கள் தலையை நல்லா சாய்ச்சி உட்காந்திங்கனாலும் அந்த ஐ விசிபிலிட்டிக்கு நேராக இந்த இடத்துல பார்க்கும்போது ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கும். ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இருக்காது. ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் லோயர் வெஸ்ட்போன் அந்த மேக் பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து அந்த ட்விஸ்ட் ஸ்ப்ரிங் ப்ரொஃபைலுங்க. அதுவும் வந்து காயில் ஸ்ப்ரிங்கோட தான் வந்து ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ரைடுங்க. நீங்கள் எந்த விதமான பாக்ஸில் விட்டிங்கனாலும் அது வந்து போன் ஜெரங்க இல்லாமல் நல்லா வந்து அந்த செட்டில்டான ஒரு டிரைவ் தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரில் செமி கன்சீல்டாக இருக்குது. டெய்லம் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கன்சோல் மாதிரி போயிருக்காங்க. இது வந்து ஹாலஜனுங்க, இந்த இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன். அதே மாதிரி பிரேக் லேம்ஸோ இந்த டெய்லம் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் போயிருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஃப்ரெஜைலெலாம் இல்லை. ரியரில் நமக்கு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் அப்படின்றது கிடைக்கல. இங்கே வந்து ஹை மவுண்டட் ஸ்டம்ப் லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லேவர் நடந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஒரு மினிமலான ஒரு டிசைனுங்க. இந்த இடத்துல ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410 லிட்டர் கிடைக்குது. நல்ல ஒரு தாராளமான பூட் ஸ்பேஸுங்க. லோடிங் லிப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. 155/80 R13ங்க. ஸ்பேர் டயரை பொறுத்த வரைக்கும் சின்னது தான். ஸ்டீல் வீல்ஸுங்க. நிறைய பேர் நம்ம மக்கள் வந்து டேஷ்கேம் ரிலேட்டடாக குவரிஸ் வந்து வச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ நானும் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஒரு நைட் விஷன் கிளாரிட்டியும் பெட்டராக இருக்கணும். அதே மாதிரி ஒரு 4K ரெசல்யூஷனோட ஒரு டேஷ் கேம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக்கோட டேஷ் கேம் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அது நல்லா தான் இருக்குது. ஸோ அதற்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு டேஷ் கேம் பார்க்குறீங்க, வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் மேபி அவங்கள செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூஸும் வந்து நீங்கள் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குங்க. டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் வந்து இது பிளாக் இல்லைங்க, ப்ரௌனுங்க. ஸோ ப்ரௌன் டெக்ஸ்சரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் தீம் இப்படி தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சாஃப்ட் பேடிங்லாம் கிடைக்குது. க்ரோமில் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது டைட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். டிகாரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் பாருங்கள். இது வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக வந்து காலை நீட்டுறப்போ டீசென்ட்டுங்க. காலை கொஞ்சம் மடக்கி வச்சுல வரீங்கன்னா பத்தாத மாதிரி தான் ஒரு உணர்வு. ஸோ இதுதான் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் அண்ட் அண்டர் தை சப்போர்ட் பொறுத்து. இங்கே கீழே அந்த டிரான்ஸ்மிஷன் டனல் அப்படின்றது ரொம்ப பெரிதாக இருக்குங்க. ஸோ 2 அடல்ட் அப்படின்றது தான் கன்வீனியன்ட்டாக இங்கே ட்ராவல் பண்ண முடியும். சரி, பின்னாடி அடுத்து ஹெட்ரூம் எப்படி இருக்குன்னு பேசலாம்னா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஃபீட் டாலுக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நெருடலாக இருக்கும். நார்மலாக இருக்கிறப்ப கன்வீனியன்ட்டாக தாங்க இருக்க போகுது. ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் ஸ்டில் கொடுக்குறாங்க. அது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கிடைக்குது. 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க. லம்பார் சப்போர்ட் அப்படின்ற போது முதுகு தண்டுவலத்துக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.8 ஏலர் சிபிள்ஸ் கிடைக்குதுங்க. இங்கே வந்து ஷோல்டருக்கான சப்போர்ட் அப்படின்றது வந்து ஓகேவாக படும். டேஷ்போர்ட் லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா பெரிதான மாற்றங்கள் இல்லை. உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் புதுசாக ஆட் ஆயிருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் ப்ளே அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஷர்ட் லைன்ஸ்லாம் வந்து நிறைய பேனல்ஸ் போகலை. ஸோ ஷர்ட் லைன்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டியோட கிடைக்குது. 9.63 lakhs கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸுங்க, நெக்னாக்ஸ் வச்சுக்கலாம். நமக்கு தேவையான திங்ஸை உள்ள வச்சு பயன்படுத்திக்க முடியும். IRVM அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஒன் தாங்க கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அதுக்கப்புறம் கூட வர பேசஞ்சர் 2 பேருக்குமே கிடைக்குது. வேனிட்டி லைட்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லைங்க. கீழே இங்கே 2 கப் ஹோல்டர் கிடைக்குதுங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml கிட்ட தான் வைக்க முடியும். 1 லிட்டருங்கிறது டஃப் சாய்ஸாக தான் இருக்கும் உள்ள ஃபிட் பண்ணுறதுக்கு. ஒரு 12 volt அடாப்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரியல் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு 10.25 inch ஒரு இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட இருக்கும். 4 ஸ்பீக்கர் 4 ஃபீட் இருக்குது. ஆடியோ கேட்டுடலாம்.
எஃப்எம்மில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹாமனோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் அப்படின்ற மாதிரி பிராண்ட் கிளைம் செஞ்சுருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான், 360 டிகிரி கேமரா அப்படின்றது கிடைக்காது. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்த்துருங்க, டீசெண்டாக இருக்குங்க. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துடலாம். இருக்குது. ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க. இந்த ஏசி ஆப்ரேட் பண்ணுறப்போ நமக்கு இங்கே எதுவுமே தெரியாது, மேலே இன்ஃபோடெயின்மெண்ட்டில் தான் பார்த்துக்கணும். சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டைப் சி கொடுத்துருக்காங்க, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் அப்படின்றதும் கிடைக்குது. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் கன்சோல் தான், சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டீரிங்கில் உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் ஃபோன் ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் லேஓவர் இங்கே ரைட் சைடில் நடந்திருக்கு. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் ராப்ட் ஸ்டீரிங் தாங்க, 2 ஸ்போக் யூனிட்ங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா லோகோ இலுமினேஷனை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி ஒட்டிக்கோங்க. அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அப்படியே எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்கிறது நல்லது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கல. ஏ மற்றும் பி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கால் வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நெருடலாக இருக்காது. டெட் பெடல் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இது கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசணும்னா நம்ம டிரைவருக்கு ஆக்சுவலாக வந்து டீசெண்டாக படும். கோ பேசஞ்சர் வந்து இப்போ சப்போஸ் காலை மடக்கி உட்கார்றாங்க அப்படின்னா கொஞ்சம் மேபி மிஸ் அவுட் ஆகலாம். பட் குறைகள் எதுவும் பெரிதாக இல்லை. லம்பார் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஷோல்டருக்கான சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லம்பார் பொறுத்த வரைக்கும் நம்ம உட்காரோம் ஆப்டாக தான் இருக்குது. ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் காலையில் ஒரு டிரைவிங்கில் இருக்கிறோம், ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்கணும்னா அந்த ஷோல்டருக்கு பிடிமானம் வந்து ஓகேவாக படுது. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு. பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் வந்து இங்கே லேஅவுட் பண்ணியிருக்காங்க. க்ரோமில் வந்து ஒரு டோர் ஹேண்டில் வந்து செய்யப்பட்டிருக்கு. டோர் பேக்கெட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது டைட் ஃபிக்ஸாக இருக்குங்க. இந்த டாடா டிகரோட எக்ஸசர் ப்ளஸ் மாடலோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் காமிச்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டிங்க. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,500 ஒரு 5,000 ரூபாய் வரைக்கும் ஆவரேஜாக வரலாம். ஜென்ரல் சர்வீஸை பொறுத்து நான் சொல்கிறேன். சரிங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றின மேலும் விவரங்களுக்கு விக்டி டாட்டாவை ரீச் அவுட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆஃபர்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சஜஸ்டரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.